Hi friends, good evening to all. UTM ல இருந்து நான் உங்கள் வெங்கட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம் வச்சிருந்தோம் இல்லைங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், இந்த 3 டாபிக் கவர் பண்ணி நம்ம மாடல் எக்ஸாம் வச்சுருந்தோம். இதில் மொத்தம் 90 பேர் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி நம்ம கொடுத்த அந்த மார்க் என்ட்ரி லிங்க்கில் உங்களுடைய ஸ்கோரை வந்து என்ட்ரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் வந்து பல பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. உண்மையாலுமே அவங்களுடைய முயற்சின்றது அவங்களாம் வந்து வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, அவங்க யாருன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25க்கு 25 5 பேர் எடுத்திருக்காங்க. உண்மையாலுமே அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மங்கையர்கரசி, சேலம். அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம் சிவானந்தன், தேனி, அவர் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கு அப்படி. அப்புறம் கார்த்திக், அவர் மதுரையிலேருந்து. அப்புறம் இலக்கியா, அவங்க நாமக்கல், அவங்களும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. அப்புறம் எம் கோமதி, வேலூர், அவங்களும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. இவங்க 5 பேரும் வந்து 25க்கு 25 எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து யூடிஎம் டீம் சார்பாக வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தவிர உங்கள் டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் சார்பாகவும் வந்து அவங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள்ங்க. இந்த இதை வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த 25க்கு 25 இப்போ எடுத்திருக்கிறது பெருசு கிடையாது. இந்த வெற்றியை நீங்கள் அப்படியே தக்க வச்சுக்கணும். இந்த வெற்றி உங்களுக்கு உண்டான வேலையை பெற்றுத்தர அளவுக்கு வந்து இதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த ஒரு டைம் நம்ம எடுத்ததோட வந்து இதை விட்டுறக்கூடாது. இது வந்து ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த உத்வேகத்தோடு அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். நம்ம கொடுக்குற எல்லா டெஸ்ட்டும் வந்து கண்டினியூஸாக நீங்கள் அட்டன் பண்ணணும். நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு வெறிங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை விட்டுறக்கூடாது. அதை அப்படியே பிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டு போய் நான் உங்களுடைய லட்சியத்தை வந்து அடைஞ்சே தீரணும். ஓகேங்களா, அதுக்குண்டான முதல் படி இது. வாழ்த்துக்கள், ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பேர் எடுத்திருக்காங்க. அப்புறம் 23 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் எடுத்திருக்காங்க. 22 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் எடுத்திருக்காங்க. 21 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 பேர் எடுத்திருக்காங்க. 20 மார்க் 12 பேர் எடுத்திருக்காங்க. 19 மார்க் 6 பேர் எடுத்திருக்காங்க. 18 மார்க் 5 பேர் எடுத்திருக்காங்க. 17 மார்க் 5 பேர் எடுத்திருக்காங்க. 16 மார்க் 5 பேர் எடுத்திருக்காங்க. 15 மார்க் 8 பேர் எடுத்திருக்காங்க. 13 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் எடுத்திருக்காங்க. 12 மார்க் ஒரு பேர் எடுத்திருக்காங்க, ஒருத்தர் எடுத்திருக்க அப்படி. 11 மார்க் வந்து 3 பேர் எடுத்திருக்காங்க. 10 மார்க் 2 பேர் எடுத்திருக்காங்க. 8 மார்க் ஒருத்தர் எடுத்திருக்காரு. 7 மார்க் ஒருத்தர் எடுத்திருக்காரு. 4 மார்க் ஒருத்தர் எடுத்திருக்காரு. 2 மார்க் ஒருத்தர் எடுத்திருக்காரு. நான் முதல்லயே சொன்னேன் இல்லைங்களா, வெற்றி பெற்றவங்களோட வந்து இன்னொருத்தருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. அது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மார்க், 4 மார்க், 7 மார்க், 8 மார்க், 10 மார்க் இதெல்லாம் எடுத்தவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்கள விட வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வந்து இவங்களுக்கு நாங்கள் சொல்லணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த 2 மார்க் 4 மார்க்கெல்லாம் வந்து எப்படி நம்ம ஒரு மார்க்காக வந்து நம்ம இதில் இவங்களுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, இவங்களுக்கு நம்ம அனுப்புறது அப்படின்ற எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகேங்களா, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முயற்சிங்க. அவங்க வந்து ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து நான் மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன், 2 மார்க் தான் எடுத்திருக்கேன், 4 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ற அந்த எண்ணம் போகாமல், இது என் மார்க், இந்த டைமில் நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், அடுத்த டைம் போகும்போது இன்னும் நான் மார்க் ஜாஸ்தியாக எடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கிறவங்களால தான் இந்த மார்க்கும் வந்து என்ட்ரி பண்ண முடியும். ஓகேங்களா, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் 8 மார்க் 10 மார்க் எடுத்தவங்கன்னா கண்டிப்பாக 25க்கு 25 இந்த குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஓகேங்களா, இதில் மாற்றமே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். யூடிஎம் சார்பாக வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகேங்களா, இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் இந்த 2 4 7 8 10ன்றது அப்படியே வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகணுங்க. நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கு உண்டான வந்து பயிற்சி வந்து நான் எங்கள் சைட்லேருந்து கொடுப்போம். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது முயற்சி மட்டும்தான். ஓகேங்களா, நாங்கள் கொடுக்குற பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக பெற்றுத்தரும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 மார்க் எடுத்தவங்க 23 மார்க் இந்த எல்லோ சோனில் இருக்கீங்க இல்லையா, ஜெகதீசன், கலைசெல்வி, மாலா, கோகிலா, பிரசாந்த், ராதிகா, பிருந்தா, ஜமுனா ராணி, லக்ஷ்மி, அனிதா, விஜய், அம்மு, ரூபினி, இளம்பாரதி, பிரேம், ராகினி, பிரேமா, சுபாஷினி, முரளி,
அப்புறம் ஜின்னு ஒருத்தவங்க என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணலை. அவங்க பார்த்தீங்கன்னா கரூர் சேர்ந்தவங்க அவங்க. அப்புறம் வந்து கார்த்திகா அம்பேத்ராஜ், அப்புறம் அன்னலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, விண்ணரசி, அஸ்ரா ஷ்ரைன், லக்ஷ்மி, வனிதா முருகன், கற்பகம், வேல்முருகன், ஜெயக்குமார், சிவக்குமார், கலைமுத்து, கோபி, எசக்கி அம்மாள், சபரிநாத், முத்து விஜயன், சுகன்யா, ராமதாஸ், தமிழன்பன், பானுப்பிரியா, சிவக்குமார், லக்ஷ்மண பூபதி, செல்லத்துறை, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 24 மார்க் வரைக்கும் எடுத்திருக்காங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து எல்லோ ஜோனில் இருக்கீங்க. ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கான ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோன், அதாவது 25 மார்க். நீங்கள் இப்போ 20, 21, 22, 23, 24 எடுத்திருக்கீங்க. அடுத்து நீங்கள் டார்கெட் வைக்க வேண்டிய பிளேஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு 25. ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். அதுக்கு உங்கள் முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா. பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம், முயற்சியை நீங்கள் கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தினி ரவி, நாகராஜன், வெங்கட்ராமன், ராம்குமார், மகேஸ்வரி, மதன் ராம், அன்னக்கொடி, சத்யராஜா, சித்ரா, லோகநாதன், லேகா, விஜய், மருதுபாண்டி, சுதன், மகரஜோதி, புவனேஸ்வரி, ரங்கலக்ஷ்மி, பூரணி, சீதா நீலகண்டன், கண்ணன், அருள்மொழி, ஸ்ரீனிஷா, அபிநயா கார்த்தி, காவ்யா, இலக்கியா, உமா மகேஸ்வரி, ரமேஷ், அமலா, தேன்மொழி. ஓகேங்களா. நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 15க்கு மேலே எடுத்திருக்கீங்க. 15 to 20க்குள்ளே அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. நீங்கள் ப்ளூ ஜோனில் இருக்கீங்க. அடுத்தது உங்களுடைய டார்கெட் வந்து எல்லோ ஜோனுக்கு கம்பல்சரியாக வந்து ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த எக்ஸாமில், அடுத்த நம்ம மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் எல்லோ ஜோனுக்கு வந்தே ஆகணும். அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் கொடுத்தே தீரணும். ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இந்த இதில் இருக்கீங்க. நம்ம அடுத்து அடித்தா வந்து க்ரீன் அடித்தா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து எல்லோ ஜோனை நம்ம ரீச் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. இதுலேருந்து கீழே போயிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு ப்ளூலேருந்து எல்லோ போகலாம், க்ரீன் போகலாம், ரெட்டுக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ப்ளூலையும் இருக்கக்கூடாது. அடுத்து முன்னேற்றத்தை நோக்கி தான் நீங்கள் போகணும். சரிங்களா. அடுத்து இதை வந்து ஆக்சுவலாக நம்ம ரெட் ஜோன்னு சொல்லக்கூடாதுங்க. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இவங்க முயற்சிக்கு நாங்கள் கை கொடுக்குறோம். ஓகேங்களா. நாங்கள் உங்களை கையை பிடிச்சி மேலே தூக்கிட்டு வரதுக்கு எங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எங்கள் கையை பிடிச்சி மேலே வாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு அடுத்த டார்கெட் நீங்கள் ப்ளூ ஜோனுக்கு வந்தே தீரணும். ஓகேங்களா. இந்த டைம் வந்து இந்த ஜோனில் இருக்கீங்க. உங்களுடைய மார்க் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. கம்மியாக இருந்தாலும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் மார்க் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம். அதுக்குண்டான பயிற்சியை நாங்கள் தரோம். முயற்சியை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக அடுத்தது நீங்கள் ப்ளூ ஜோனுக்கு போயே தீருவீங்க. ஓகேங்களா. இந்த ரெட் ஜோனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெட் ஜோன் நான் திருப்பி சொல்ல மாட்டேன். இதை நான் வந்து பிங்க் ஜோன்னு சொல்கிறேன். ரெட்டுன்ற வார்த்தையாக நமக்கு வேணாம். ஓகேங்களா. அஜித், காளீஸ்வரன், சுதா, முரளி, நித்யா, பிரியா, கண்ணன், சிவா, உதயபிரகாஷ், காமாட்சி, தாமோதரன், பொன்னுமணி, குருபிரகாஷ். ஓகேங்களா. இவங்கெல்லாம் அடுத்தது ப்ளூ ஜோனுக்கு கண்டிப்பாக வந்தாகணும். அதாவது அபோவ் 15 மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்த வைக்கிற மாடல் டெஸ்ட்டில் நீங்கள் எடுத்தே தீரணும். ஓகேங்களா. நீங்கள் அட்டன் பண்ணணும். நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா உங்கள் நம்பர் எங்ககிட்ட இருக்குது, நாங்களே கூப்பிட்டு கேட்போம். சரிங்களா. அடுத்து இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம வைக்கிறோம்னு சொல்லி 1 வீக் கழிச்சு தான் நம்ம வச்சோம். ஒரு 5 days வந்து எல்லாத்துக்கும் டைம் கொடுத்துருந்தோம். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் சொன்னாங்க, நாங்கள் இப்போ தாங்க சார் உங்கள் வீடியோவை பார்க்குறோம், இப்போ தாங்க மேடம் உங்கள் வீடியோவை பார்க்குறோம். ஸோ அதனால் எங்களால் முடிஞ்சதை வந்து இந்த எக்ஸாமில் கொடுக்குறோன்னு சொல்லி அட்டன் பண்ணியிருந்தீங்க. உண்மையாலுமே வந்து அவங்களுடைய முயற்சி வந்து பாராட்டுதலுக்குரியது. ஓகேங்களா. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது ஜஸ்ட் வந்து நம்ம சொல்லலாம், இப்போ தான் நான் பார்க்குறேன், அதனால் இப்போதைக்கு நான் அட்டன் பண்ணல, நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாமில் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காம, ஓகே இது நமக்கு உண்டான ஒரு பயிற்சி தளம், இதில் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய எஃபர்ட்டை போட்டு நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலான்னு நினச்சி எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஆனால் வந்து பார்த்தீங்க, நாங்கள் எதிர்பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்கன்னு நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவான்டிட்டி வேறு. ஆனால் வந்து 90 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த 90 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிற அதே வேளையில் மித்த மாணவர்கள் பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் சொல்லிக்க வேண்டியது என்னென்னா,
வாய்ப்புகள் வரல அப்படின்ட்டு நீங்க கவலைப்படுறீங்க, ஓகேங்களா? ஆனா வாய்ப்புகள் வரும்போது அதை ஏன் தட்டி கழிக்கிறீங்க? இல்ல இது ஜஸ்ட் வந்து ஒரு மாடல் எக்ஸாம் தான், இதுல நம்ம சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களான்றது தெரியல. ஆனா நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த 90 பேத்துக்கு மேல நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து நீங்க அதை ரெக்கார்டா எங்களுக்கு கொடுக்கும் போதுதான் எங்களுக்கு அது ஒரு விதமான ஊக்கத்தை தரும், ஓகேங்களா? நம்மளை நம்பி இத்தனை மாணவர்கள் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களோட முயற்சியை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு அது ஒரு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் தரும், ஓகேங்களா? ஓகே, இந்த அளவுக்கு மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய மார்க்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு, அவங்க இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து லெவல்லாம் கொடுத்துருந்தோம். மேக்ஸ் லெவல் அவங்க வந்து பேசிக்கா, ஆவரேஜா, இல்லை வந்து எக்ஸ்போர்ட்டா அப்படின்னு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். இதெல்லாமே எதுக்கு? அந்த தகவல் நாங்கள் திரட்டி வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பயிற்சியை கொடுக்கலாம். பயிற்சியை கொடுத்து நம்ம அடுத்தடுத்து அவங்க லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்மளுடைய டார்கெட், யூடிஎம்மோட டார்கெட்ன்றது 25க்கு 25 கணக்கில், ஓகேங்களா? எப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் அவங்கள எடுக்க வைக்கிறது தான் எங்களுக்கான இலக்கு. உங்களுக்கான இலக்கு நீங்கள் பாஸ் பண்ணணும், நீங்கள் 180க்கு மேலே போடணும், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுன்றது எங்களுடைய இலக்குன்றது. நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், எல்லா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் மேக்ஸில் 25க்கு 25 எடுக்க வைக்கணுன்றது தான் எங்களுடைய டார்கெட். அதுதான் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய லட்சியம். அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த இலக்கில் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்பவே தேவை, ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் தரும். ஓகே, அப்போதான் நாங்கள் அப்போதான் ஓட ஆரம்பிக்க முடியும். ஓகே, நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, நம்மளை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் நம்மளும் வந்து ஓகே உங்களுக்கு வந்து மேலே கூட்டிகிட்டு வரதுக்கு நாங்கள் இன்னும் வேகமாக ஓட முடியும், ஓகேங்களா? அதனால் வந்து இதை வந்து நீங்கள் உண்மையாலும் நினச்சி பாருங்கள். இந்த 2 மார்க் எடுத்தவரெல்லாம் நினச்சிருந்தா அவர் வந்து இதை அப்டேட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். பட் அப்டேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இங்கே மார்க் முக்கியம் கிடையாது, ஓகேங்களா? தயக்கப்படாதீங்க. தயக்கம் பட்டு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு அந்த தயக்கம் வெற்றியை தேடி தந்துருமா? கண்டிப்பாக தராது, ஓகேங்களா? தயக்கம் இல்லாமல் வந்து வெளியே வாங்க, நாங்கள் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம், ஓகேங்களா? எங்களை நம்புங்க, உங்களுக்கான வெற்றியை நாங்கள் தேடித்தரோம். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து அடுத்த எக்ஸாமில் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 4th டாபிக் முடிச்சதுக்கப்புறம் 5th 2 டாபிக் முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 டாபிக், ஃபஸ்ட்டு 3 டாபிக், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது பர்சன்டேஜ் ப்ளஸ் இப்போ நம்ம எடுக்க அடுத்த 2 டாபிக், இது எல்லாமே 5 டாபிக்கும் சேர்த்து நம்ம அடுத்த மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதில் விட்டவங்க எல்லாருமே அந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், கண்டிப்பாக அட்டன் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், ஓகேங்களா? உங்களுடைய முயற்சியை கொடுங்க, ஓகேங்களா? உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும், இதில் மாற்று கருத்தே கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து இந்த நம்ம கொடுத்த மார்க் என்ட்ரி லிங்கை வந்து என்ட்ரி பண்ணலை அப்படின்ற இருக்கவங்களும் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம், ஓகேங்களா? இந்த எக்ஸாம்ன்றது உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களும் அதை தெரிஞ்சுக்குவோம். எங்களுடைய உழைப்பும் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உழைக்க ஆரம்பிப்போம், ஓகேங்களா? எங்களுடைய எஃபர்ட்ஸையும் போடுவோம். திருப்பி அதான் ஒரே வார்த்தை தாங்க, 2 கை சேர்ந்தாதான் சத்தம் வரும், 2 கை சேர்ந்து தட்டினாதான் சத்தம் வரும். ஒரு கையா நாங்கள் இருக்கோம், இன்னொரு கையா நீங்கள் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் சத்தம் வரும். அந்த சத்தம் தான் உங்களுக்கு உண்டான வெற்றி சத்தம், ஓகேங்களா? ஓகே, நன்றி, தேங்க்யூ, பை.